Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேக்கப் போடாமலே எப்படி பிரிட்டியா பாலிஷ்டா நம்மளே காமிச்சிக்கிறதுன்னு. ஸோ உங்களுக்கு நான் எப்படி மேக்கப் போடாமல் என்ன ஒரு அழகாக பாலிஷ்டாக நான் வச்சுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு க்ளீன் ஃபேஸோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் உங்களுடைய ஃபேவரட் அவுட்ஃபிட் போட்டுக்கோங்க, பிகாஸ் அவுட்ஃபிட் உங்களுடைய கான்ஃபிடென்ஸை நல்லாவே பூஸ்ட் பண்ணோம். தென் நம்ம நிறைய ஸ்கின் கேர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், பிகாஸ் நம்ம எந்த மேக்கப்புமே போடாததுனால ஸ்கின் கேர் நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கரண்ட்டாக எனக்கு இந்த கார்னியருடைய அண்டர் ஐ ஷீட் மாஸ்க் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அதை வந்து நல்லா இந்த மாதிரி அண்டர் ஐஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 minutes நான் அதை அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு அந்த ஷீட்டில் இருக்கிற சீரமை நல்லா என்னுடைய ஃபிங்கர்ஸால் மசாஜ் பண்ணிவிட்டு அந்த ஷீட் மாஸ்க்கு ரிமூவ் பண்ணிடுவேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஷீட் மாஸ்க், பிகாஸ் எனக்கு கொஞ்சம் டார்க் சர்க்கிள் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இந்த ஷீட் மாஸ்க் எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது அந்த ஏரியாவை ஹைட்ரேட்டடாக பிரைட்டண்டாக காட்டுறதுக்காக. ஸோ அதை தரோவாக என்னுடைய ஸ்கின்குள்ளே இந்த மாதிரி சீரமை மசாஜ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பிக்ஸியோடைய T-zone பீல் ஆஃப் மாஸ்க் எடுத்திருக்கேன். இதுவும் ஒரு நல்ல ப்ராடக்ட், எஸ்பெஷலி உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருந்துச்சுன்னா இது எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணக்கூடாது, ஒன்லி T-zoneல மட்டும்தான். ஸோ என்ன பண்ணுறேன்னா என்னுடைய நோஸ், என்னுடைய இன்னர் சீக் ஏரியா எங்கெல்லாம் எனக்கு நிறைய போர்ஸ், விசிபிள் போர்ஸ் இருக்குதோ அங்கே, அண்ட் ஆல்சோ என்னுடைய ஃபோர்ஹெட் அண்ட் சின்னில், பிகாஸ் இந்த ஏரியாஸில் தான் எனக்கு நிறைய ஆயில் சிக்ரீஷன் நடக்கும். ஸோ இந்த பீல் ஆஃப் மாஸ்க் என்னுடைய ஆயில் சிக்ரீஷனை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். அதையும் நம்ம ஒரு 15 minutes அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுற போகிறோம். மீன்வைல் இந்த சுகர் காஸ்மெட்டிக்ஸோடைய லிப் சர்வீஸ் சுகர் லிப் ஸ்க்ரப் எடுத்துக்கிறேன். இதுவும் என்னுடைய ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ் ஃபார் லிப்ஸ். ஸோ ஒரு நல்ல ஜெனரஸ் அமௌண்ட் எடுத்து லிப்ஸில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி அதை வந்து என்னுடைய ஃபிங்கர்ஸால் ஸ்க்ரப் பண்ணிக்க போகிறேன். இது ஒரு அமேசிங்கான யம்மி ஸ்மெல்லிங் லிப் ஸ்க்ரப். போடும் போதே அவ்வளோ டெலிஷியஸான ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இதில். அண்ட் நிஜமாகவே சிங்கிள் யூஸ்லேயே உங்களுக்கு வந்து இந்த லிப் ஸ்க்ரப் வந்து ஒரு அமேசிங் ரிசல்ட் காட்டும். உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும் என்னுடைய லிப் கலர் எவ்வளோ லைட்டண்டாக பிங்கிஷாக காட்டுதுன்னு. அண்ட் ஆல்சோ ரொம்ப சாஃப்டாக சப்பிளாக இருக்கும் உங்களுடைய லிப்ஸ் இந்த லிப் ஸ்க்ரப் யூஸ் பண்ண உடனே. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 15 minutes ஆனதுக்கப்புறமா இந்த பீல் ஆஃப் மாஸ்க்கை நான் வந்து ஜென்டலாக ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். இந்த பீல் ஆஃப் மாஸ்க்கும் எனக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் கொடுக்குது, எஸ்பெஷலி ஆயில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அண்ட் போர்ஸையும் நல்லா க்ளீன் பண்ணுது. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் ஃபேஸ் ஷேவிங் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரக்ஸ்டோர் கம்பெனியோடைய ரோஸ் வாட்டர் ஃபேஷியல் மிஸ்ட் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி அதுக்கப்புறமா என்னுடைய ரேசர் யூஸ் பண்ணேன், பிகாஸ் ட்ரை ஸ்கின்ல நீங்கள் ரேசர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஷார்ட் லிட்டில் ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணி என்னுடைய ஸ்கின்னில் இருக்கிற எல்லா பீச் ஃபஸ்ஸையும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஜென்டலாக. உங்களுக்கு ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க, பிகாஸ் அது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்காது. அண்ட் ஆல்சோ இந்த சேம் ஸ்டெப்லேயே வந்து என்னுடைய ஐப்ரோஸையும் நான் ஜென்டலாக க்ரூம் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸை க்ரூம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் மேக்கப் போடுறீங்களோ இல்லையோ ஐப்ரோஸ் நீங்கள் வெல் க்ரூம்டாக வச்சுருந்தாலே உங்களுடைய ஃபேஸ்க்கு ஒரு அழகான லுக் கிடைக்கும். ஸோ ஜென்டலாக என்னுடைய எக்ஸஸ் ஹேரை மட்டும் நான் ரிமூவ் பண்ணி என்னுடைய ஐப்ரோஸ்க்கு ஒரு நீட் ஷேப் கொடுத்துக்கிறேன் அந்த ரேசர் வச்சு. ஐப்ரோஸ் தான் நம்மளுடைய ஃபேஸையே கம்ப்ளீட்டாக ஃப்ரேம் பண்ணும். ஸோ ஐப்ரோக்குன்னு ஒரு ருட்டீன் வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் எக்ஸஸ் அந்த லாங் ஹேர் ஃப்ரண்ட் ஆஃப் த ஐப்ரோஸை வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி ஐப்ரோ ட்ரிம்மிங் சிசர் வச்சு நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஐப்ரோஸ் ரொம்ப நீட்டாக டிஃபைன்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஹாப்பி ஹர்ப்ஸோடைய ஸ்கின் க்ளோ என்ஹான்சர் சீரம் எடுத்துக்கிறேன். இது ஒரு ரொம்ப லைட் வெயிட்டான சீரம். என்னுடைய ஆயிலி ஸ்கின்னுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ரொம்ப ரொம்ப லைட் அண்ட் கம்ஃபர்டபுளான ஒரு சீரம்.
ஸோ அதை வந்து நல்லாவே இந்த மாதிரி ஸ்கின்ல அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் மேக்கப் போடாத போது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு சாஃப்ட் அண்ட் சட்டில் டூவி எஃபெக்ட் கொடுக்கும் உங்களுடைய ஸ்கின்னுக்கு. ஸோ அதை கம்ப்ளீட்டாக அப்சார்ப் ஆனதுக்கப்புறமா என்னுடைய மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். என்னுடைய ஃபேவரட் பாண்ட்ஸ் சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர். ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு மாய்ஸ்சரைசர் அண்ட் ரொம்பவே ஒரு நல்ல ஹைட்ரேஷன் கொடுக்குற ஒரு மாய்ஸ்சரைசர். ஸோ அதை வந்து அப்வர்ட் ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணி என்னுடைய ஃபிங்கர் டிப்ஸாலேயே பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஸ்கின்ல. அண்ட் இதில் வந்து ஹைலரானிக் ஆசிட் இருக்கிறதுனால உங்களுடைய ஸ்கின்னுக்கு ஃபர்தராக ஒரு ப்ளம்பிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ உங்களுடைய ஸ்கின் வந்து ட்ரையாகவே இருக்காது, நல்லா ப்ளம்ப்டாக அழகாக மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். கொஞ்சமாக அந்த மாய்ஸ்சரைசர் எடுத்து நான் என்னுடைய சீக் போன்ஸோடைய ஹை பாயிண்ட்ஸில் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு ஹைலைட்டர் போடாமலேயே ஒரு சாஃப்ட் சட்டில் ஹைலைட் எஃபெக்ட் ஆட் பண்ணும். திருப்பி என்னுடைய அண்டர் ஐ ஸ்கின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து லாரியாலுடைய ஆன்டி ஆக்சி அண்டர் ஐ ஜெல். ஸோ அதையும் நான் வந்து அண்டர் ஐஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். அகேன் இது ஒரு ப்ளம்பிங் அண்ட் ஹைட்ரேட்டிங் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அண்டர் ஐ ஜெல். நீங்கள் டே டைமில் இந்த மேக்கப் போடுறீங்கன்னா சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் திருப்பி நம்மளுடைய ஐப்ரோஸ்க்கு வர போகிறோம். ஒரு ஸ்பூலி ப்ரஷ் எடுத்து அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி ஹேர் ஸ்ப்ரே அப்ளை பண்ணி என்னுடைய ஐப்ரோஸை இன்னும் கொஞ்சம் நீட்டன் பண்ணுறேன். ஜஸ்ட் கோம் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஐப்ரோஸை சூப்பராக நீட்டாக வச்சுருக்கோம். ஐப்ரோஸோடைய ஹேர் மூவ் ஆகாது. உங்ககிட்ட மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் என்னுடைய கலர் பார் ஐலாஷ் கர்லர் யூஸ் பண்ணி என்னுடைய ஐலாஷஸை நல்லா கர்ல் பண்ணிக்கிறேன். இது செம்ம டிஃப்ரென்ஸ் ஆட் பண்ணும், எஸ்பெஷலி நீங்கள் மேக்கப் போடாமல் இருந்தீங்கன்னா. இங்கே பார்த்தா தெரியும் கர்ல்ட் ஐலாஷஸ் அண்ட் அன்கர்ல்ட் ஐலாஷஸ்க்கு டிஃப்ரென்ஸ். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு ஐஸ்க்கு ஒரு அழகு சேர்த்த மாதிரி இருக்கும். ஸோ ஐலாஷ் கர்லர் வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஐலாஷ் கர்ல் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஐ மேக்கப் போடாமலே உங்களுடைய ஐஸை அழகாக சாஃப்ட் அண்ட் நேச்சுரலாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஃபைனல் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா லிப் பாம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த Maybelline பேபி லிப்ஸ் ப்ளூம் லிப் பாம் எடுத்திருக்கேன். இதில் ஒரு சாஃப்ட் பிங்கி பீச் டிண்ட் இருக்குது. ஸோ என்னுடைய லிப்ஸ் கொஞ்சம் பிக்மெண்டடாக இருக்கிறதுனால நான் இந்த லிப் பாம் ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் நேச்சுரலாக ஒரு பிங்கி டோன் ஆட் பண்ணும் உங்களுடைய லிப்ஸ்க்கு அண்ட் நல்ல ஒரு ஷைனும் கொடுக்கும். ஸோ அது வந்து நீங்கள் மேக்கப் போடாமல் இருக்கும்போது அப்ளை பண்ணிங்கன்னா அழகாக நேச்சுரலாகவே இருக்கும். அண்ட் ஃபைனல் ஸ்டெப் என்னென்னா உங்களுடைய ஃபேவரட் ஜுவல்லரி ஒரு அக்சஸரி ஆட் பண்ணிக்கோங்க. அக்சஸரியும் நீங்கள் வந்து மேக்கப் போடாமல் இருக்கும்போது நல்லாவே உங்களுடைய லுக்கை தூக்கி காட்டும். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னென்னா ஹேரை க்ரூம்டாக வச்சுக்கிறது. ஸோ உங்களுடைய ஹேரை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கீங்களோ உங்களுடைய ஓவரால் லுக்குக்கும் ஒரு நைஸ் பூஸ்ட் கிடைக்கும். ஸோ அதையும் கண்டிப்பாக மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் என்னுடைய நோ மேக்கப் லுக். மேக்கப்பே போடாமல் எப்படி ப்ரிட்டியாக பாலிஷ்டாக நம்மளை வச்சுக்கிறதுன்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ ஐ ரியலி ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ கைஸ் இது நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஆக்னி மார்க்ஸ், பிம்பிள்ஸ், பிக்மெண்டேஷன், டார்க் சர்க்கிள்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட்லி நார்மல். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இது கண்டிப்பாக இருக்கும். ஸோ கவலையே படாதீங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டாக உங்களுடைய ஸ்கின் டோன் வாட் எவர் இட் இஸ் ஜஸ்ட் கேரி பண்ணுங்கள். அஷேம்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ நல்ல கான்ஃபிடென்ட்டாக உங்களுடைய ஸ்கின்னை நீங்கள் கேரி பண்ணாலே நீங்கள் அழகாக கண்டிப்பாக தெரிவிங்க. ஸோ இதுதான் இந்த நோ மேக்கப் லுக். ஐ ரியலி ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஹிட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய அப்லோட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப். அண்ட் உங்கள் எல்லாரையும் நான் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.